இன்னைக்கு நம்ம போன வாரம் பார்த்த மாதிரியே பாதம் தேவனுடைய பாதம் நமக்கு என்ன செய்தது, பாதம்ன்ற வார்த்தை எங்க வந்துச்சு, அது எங்க தொடங்குச்சு, அது எங்க முடிஞ்சிச்சு, ஆண்டவர் நம்ம எதற்காக சிருஷ்டித்தார், நம்ம காலுக்கு கடியில எதெல்லாம் போட்டிருக்கிறாருன்றத தெரிஞ்சு கொள்ளலாம். வாசிப்போமா? ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். சோ நம்மள என்ன செஞ்சாரு? பழுகி பெருகி பூமியை நிரப்பி எதை கீழ்ப்படுத்தி? பூமியை கீழ்ப்படுத்தி அதில் உள்ள சகலவற்றையும், பூமியில் உள்ள சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று நம்மளை ஆசீர்வதித்தார். சோ தேவன் நம்மளை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு? பிளஸ் பண்ணார். த பிளஸ்ஸிங். அவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ஆசீர்வாதம் கொடுக்கும் போது இதெல்லாம் சொன்னாரு. சோ பழுகிறது, பெருகிறது, பூமியை நிரப்புறது, அதுக்கப்புறம் மெயினானது கீழ்ப்படுத்துவது. இந்த கீழ்ப்படுத்துறது என்னன்னா, இங்கிலீஷ்ல சப்டியூட். உங்க காலுக்கு கீழே பூமி அனைத்தையும் எங்க கொடுத்தாரா? நம்ம காலுக்கு கீழே கொடுத்தார். சப்ஜுகேட், சப்டியூட் அண்டர் அவர் ஃபீட். நம்ம காலுக்கு கீழே கொடுத்துதான் இதை என்ன பண்ணுங்க? ஆண்டு கொள்ளுங்கள்னு சொன்னார். சோ அப்போ பூமியை நம்ம காலுக்கு கீழே கீழ்ப்படுத்தணும்னு ஒண்ணு சொல்லி பூமியை கொடுத்திருப்பார். ஆனால் அப்ப பூமியில என்ன இருந்துச்சு? வெறுமையும் ஒழுங்கின்மையும் இருந்துச்சு. அந்த ஒழுங்கின்மையை சீர் செய்வதற்கு தேவன் நம்மை அனுப்பினார். நம்ம கோலே இந்த பூமி என்ன பண்ணணும்? சீர்படுத்தி ஆண்டு கொள்ளணும்ன்றதான் நம்ம கோல். சோ எப்படி அனுப்புனாரு, அவர் எப்படி நம்மள இது பண்ணாருன்னு பார்ப்போம். சரி, எல்லாத்தையும் உண்டு பண்ணினார் இல்லையா ஆண்டவர்? வெளிச்சம் உண்டு பண்ணார். எல்லாத்தையும் ஒன்னொன்னா உண்டு பண்ணும்போது அவர் சொன்ன வார்த்தை நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார்னு. ஆனா மனிதனை படைத்த பிறகு அந்த 6வது நாள்ல பார்த்து சொல்வாரு, மிகவும் நன்றாயிருந்ததுன்னு. எப்படி சொல்றாரு? மிகவும் நன்றாயிருந்தது. வாசிப்போமா? 1வது அதிகாரம் 31வது வசனம். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சொல்லுங்க, அது எப்படி இருந்துச்சாமா? மிகவும் நன்றாயிருந்தது. 6ஆம் நாள் ஆயிற்று. மற்ற காரியங்களை தேவன் படைக்கும் பொழுது அவர் என்ன சொன்னாரு? நல்லதுன்னு சொன்னாரு. ஆனா அந்த மனிதனை படைத்த பிறகு அவர் சொன்ன வார்த்தை மிகவும் நல்லது என்று சொன்னார். மனிதனை படைப்பதற்கு தேவனுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. So God has a plan. So தேவனுக்கு என்று ஒரு நோக்கம் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? ஒரு நோக்கம் இருந்துச்சு. அந்த நோக்கத்தின்படிதான் என்ன பண்றாரு? மனித குலத்தை அவர் உண்டாக்குகிறார். எப்படியாக உண்டாக்குகிறார் மனிதனை? தமது சாயலின்படியும் தமது ரூபத்தின்படியும் உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லிதான் சிருஷ்டிக்கிறார். சோ எல்லாத்தையும் படைத்தவர் மற்றதையெல்லாம் மற்ற சாயல்ல தான் படைக்கிறாரு. ஆனா மனிதனை மாத்திரம் தமது சாயலின்படி அவர் சிருஷ்டிக்கிறார் என்றால் அதற்கு ஒரு நோக்கம் இருந்து, ஒரே பிளான் தான். ஆண்டவருக்கு பிளான் ஏ, பிளான் பின்னு ஒண்ணுமே கிடையாது. He has a plan. அந்த பிளான்குள்ளதான் மனிதனை படைத்தார். இந்த மனிதனை எப்படி சிருஷ்டித்தார்னு பார்க்கலாமா? ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இப்போ அங்க நான் உண்டாக்குறேன்னு சொன்னாரா, நாம் உண்டாக்குவோமாகன்னு சொன்னாரா? நாம் உண்டாக்குவோமாக அப்படின்றார். அப்போ தேவன் அங்க தனியா இல்லை. அப்ப எப்படி இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிதா, குமாரன், பரிசுத்தாவியாய் ஒரு திரியேக குடும்பமா தான் இருந்தாங்க. அந்த குடும்பமா இருந்தவங்களுக்கு தான் அந்த குடும்பத்தோட அருமை தெரியும். இந்த ஒத்தையா இருக்கவங்களுக்கு என்ன தெரியாது? அப்போ ஆண்டவர் ஏதோ தனியா இருந்தாரு, அவரை ஆராதிக்கவும் அவரை எப்பவும் துதிச்சுட்டே இருக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைன்னு அவர் இது பண்ணல. அந்த குடும்பத்துக்குள்ள நம்மளும் சந்தோஷமா இருக்கணும்ன்றக்காக அவர் நம்ம என்ன பண்ணாரு? சிருஷ்டித்தார். சோ சிருஷ்டிப்பின் நோக்கம் ஒண்ணுதான். ஏதோ அவரை துதிச்சு பாடுறதுக்கும் இது பண்றதுக்கும் அவருக்கு மனிதன் தேவைப்படல. அவர் அந்த குடும்ப சந்தோஷத்துக்குள்ள, சமாதானத்துக்குள்ள இணைவதற்கு ஒருவர் அவருக்கு தேவைப்பட்டார். சோ நம்மள மாதிரியே அவங்களும் இருக்கணும் அப்படின்னு தான் உருவாக்குகிறார். அப்படி எப்படி உருவாக்குறாராமா? தமது
சாயலின்படியும் தமது ரூபத்தின்படியும். சோ நமது சாயலின்படியும் ரூபத்தின்படியும் உருவாக்குவோமாக என்று சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, மனிதனை சிருஷ்டிக்கிறார். இப்போ அங்க ரெண்டு வார்த்தை இருக்கு, ஒண்ணு சாயல், இன்னொன்னு ரூபம். சாயல்னா என்னன்னு சொல்லுவோம், இந்த பிள்ளை யார் மாதிரி இருக்குப்பா, அப்பா மாதிரி இருக்கு, மூக்கு அம்மா மாதிரி இருக்கு, கண்ணு அப்பா மாதிரி இருக்கு, பேசுறது பாரு அவங்க அப்பா மாதிரியே இருக்கு, நடக்கிறது பாரு அவங்க அம்மா மாதிரியே இருக்கு, அப்படி சொல்லுவோம் இல்லையா. சோ இது போலதான் தேவன் அவருடைய சாயலின்படியே படைச்சார். அப்ப சாயலின்படி படைச்சார்னா என்னன்னு சொல்லுவோம், ஓம் புள்ள ஒன்ன மாதிரியே நடக்கிறா பாரு, உங்களுக்கு புரியுதா? அப்போ அவரோட சாயலாக நம்மை உருவாக்கினார் என்றால் எப்படிதான் உருவாக்கினாரு, அவருடைய குமாரர்களாக, புத்திரனாகத்தான் நம்மள என்ன பண்ணாரு, உருவாக்கினார். சோ சாயலுக்கு என்ன, அவர் நம்மை தன்னுடைய மகனாக பெற்றெடுத்தார், நம்மள அவருடைய பிள்ளையாக பெற்றெடுத்தார். சோ இதுதான் சாயலாக பிறப்போமா உருவாக்குவோமாக என்று சொன்ன வார்த்தைக்கான அர்த்தம். அடுத்தது என்னது, ரூபத்தின்படி உருவாக்குவோமாக. அப்ப ரூபம்னா என்ன, on his own likeness, அவருடைய விருப்பத்தின்படியே, அவருடைய விருப்பத்தின்படி. அப்ப அவருக்குள்ள என்னென்னலாம் விருப்பம் இருந்துச்சோ, அந்த ஆவியின் கனிகள் 9 இருக்கு இல்லையா, அந்த அன்பு, சமாதானம், சந்தோஷம், இதுதான் அவர் அந்த பூமியை அவங்க நிரப்பணும், இந்த அன்பினால் இந்த பூமியை நிரப்பணும், அந்த சமாதானத்தினால் இந்த பூமியை நிரப்பணும். இச்சை அடக்கம் இல்லாததுனாலதான் அங்க பூமி என்ன ஆயிடுச்சு, ஒழுங்கின்மையா இருந்துச்சு. சோ நம் பிள்ளைகளுக்குள்ள ஒரு இச்சை அடக்கத்தை கொண்டு வரணும், ஒபீடியன்ஸை கொண்டு வரணும், ஒரு கீழ்ப்படிதலை கொண்டு வரணும்னு சொல்லி என்னென்ன விருப்பம் அந்த பூமியின் மேல இது பண்ணணும்னு அவர் விரும்பி இருந்தாரோ, தன்னுடைய விருப்பத்தை எல்லாத்தையும் அதுதான் அந்த ரூபத்தின் படியே யாரை உருவாக்கி இருந்தார், ஆதாமை உருவாக்கினார். உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? இப்போ சாயலுக்கும் ரூபத்திற்குமான வித்தியாசம். ஏன் அவருடைய விருப்பத்தை நமக்குள் வைத்தார், அந்த சமாதானம், சந்தோஷம் எல்லாத்தையும் நம்ம இந்த பூமியில காண்பிக்கணும்னு சொல்லிதான் அவர் என்ன பண்ணாரு, சிருஷ்டித்தார். சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, அந்த வார்த்தை உண்டாக்குவோமாக அப்படின்னு தானே சொன்னாரு. இப்ப எதை படிச்சோம், 1வது அதிகாரம் 26 என்னன்னு சொல்றாரு, நமது சாயலின்படியும் ரூபத்தின்படியும் உண்டாக்குவோமாக என்ன சொல்றாரு. சொன்னதை செஞ்சாரா, செஞ்சார். அப்படியே செய்தாரா, சொன்னதை செய்தார், அப்படியே செய்தார். சோ வார்த்தை தான் முதல்ல வந்துச்சு. உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லும் போது என்ன வந்துச்சு, வார்த்தை தான் முதல்ல வந்துச்சு. அப்போ வார்த்தை ஒரு செயல்பாட்டுக்கு போகும்போதுதான் அது என்னவாகுது, மாம்சமாகுது. சோ வார்த்தை செயல்பாட்டுக்கு போகுது. வார்த்தை என்ன சொன்னாரு, சாயலின்படியும் ரூபத்தின்படியும் உருவாக்குவோமாக வார்த்தை சொன்னாரு. எப்ப அவர் அந்த மண்ணை எடுத்து பிசைந்து தன் நாசியில சுவாசத்தை ஊதி அந்த ஜீவாத்மாவா ஆனான் போதுதான் அவனை யாராக மாறுகிறான், மாம்சமாக மாறுகிறான், மனிதனாக அவன் மாறுகிறான். அப்போ ஒரு வார்த்தை செயல்பாட்டுக்குள் வர வேண்டும்னா அங்க என்ன நடக்கணும், ஒரு செயல்பாடு, கிரியை, ஒரு கிரியை நடக்கணும். விசுவாசம் இல்லாத கிரியை செத்ததாக இருக்கு. விசுவாசமானது வார்த்தையாக உங்களுக்குள்ள இருக்கிற வரையும் அது என்னதான், விதையாத்தான் இருக்கும், அதுல அழிவு கிடையாது. நீங்க நம்பிக்கிட்டே தான் இருப்ப, கர்த்தர் என் வாழ்க்கை இப்படி வச்சுப்பாரு, அப்படி வச்சுப்பாரு, நான் அன்பாகவே இருக்கிறேன், நான் இப்படி பண்ண மாட்டேன், இப்படி செய்ய மாட்டேன், வார்த்தையை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிற வரையும் அந்த வார்த்தை என்னவாதான் இருக்கும், விதையாக இருக்கும். ஆனா அந்த வார்த்தைய நீங்க செயல்பாட்டுக்கு கொண்டு வரும் பொழுது அந்த வார்த்தை என்னவா மாறிடுது, கனியாக மாறுது, அது மாம்சமாக மாறுது. சோ God is the role model. அவர் மட்டும் வார்த்தையை அப்படியே விட்டுட்டு நீங்க செய்யுங்க நம்மள சொல்லி விடல. அவர் வார்த்தையை சொன்னார், அதை செய்தும் காட்டினார். சோ கிரியையில்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. ஏன்னா நம்ம செய்யும் போதும் ஆண்டவர் நமக்கு ஒரு ரோல் மாடல். அந்த வார்த்தையை மாத்திரம் இல்ல, அவர் என்ன செஞ்சார், அவரு அந்த வார்த்தையின்படியே செய்தும் காண்பித்தார். சோ அப்போனா நம்ம வார்த்தை எவ்வளவு முக்கியம். அப்போ நம்ம சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நாம செய்யற மாதிரி இருந்தா நம்ம சொல்லலாம், செய்யாத மாதிரி இல்லைன்னா அதை என்ன பண்ணக்கூடாது, சொல்லவே கூடாது. சோ வார்த்தை, நான் எல்லா விஷயத்துக்குள்ளேயும் உங்களை கூட்டிட்டு போறேன், பாதத்தை பத்தி தான் பேசுறேன். ஆனா பாதம் பேசும் பொழுது ரொம்ப முக்கியமானது வார்த்தை. சோ வார்த்தையின்படி அவர் செய்தார். சோ ஒரு மனிதனை சிருஷ்டிப்போம் என்றாரே, சிருஷ்டித்தாரா? தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். இப்ப நான் சாயலுக்கு ஒரு வார்த்தை சொன்னேன், என்ன சொன்னேன்,
அதான் அவரு யாரு? அவரை போலன்னா நம்ம யார் அவருக்கு? மகனாக, மகளாக, புத்திரனாக, இல்லையா? அப்ப இது அதை போட்டு படிப்போமா? தேவன் தம்முடைய மகனாக என்னை சிருஷ்டித்தார், என்னை தேவ மகனாகவே, தேவ புத்திரனாகவே என்னை சிருஷ்டித்தார். இப்ப நானும் நீங்களும் யாரு? நான் தேவ மகன், நம்ம தேவனுடைய புத்திரர்கள். சோ இதுதான் நம்ம மைண்ட்ல இருக்கணும். சோ அவர் நம்மளை உருவாக்குனது வேற எதாவோ இல்ல, நம்மள அவருடைய பிள்ளைகளாக, புத்திரர்களாக அப்படிதான் உருவாக்குனார். சோ என்னுடைய ஐடென்டிட்டி என்னன்னா, நான் அவருடைய பிள்ளை. So what is your father's name? Pida. The heavenly father, the God Almighty. பரமபிதா, அப்பா பரமபிதாடா அப்படின்னு என்ன பண்ணலாம்? நாம் தைரியமாய் சொல்லலாமே. சோ நம்ம அவருடைய பிள்ளைகளாக தான் இந்த பூமியில என்ன பண்ணோம்? சிருஷ்டிக்கப்பட்டோம். சோ இப்ப என்ன சொன்ன? வார்த்தை உண்டாக்குவோமாக என்று தேவன் சொன்ன பொழுது வார்த்தை விதையாக இருந்தது. அவர் சிருஷ்டித்த உடனே அது என்ன ஆயிடுச்சு? மாம்சமானது. வார்த்தை என்னவா மாறிடுச்சு? இப்போ கனி ஆயிருச்சு. கனியான வார்த்தையானது. ஓகேவா? சோ இப்படியாக சிருஷ்டித்தார். அடுத்தது யாராக சிருஷ்டித்தார்? ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ஏன் ஆணை மட்டும் சிருஷ்டிச்சிருக்கலாம் இல்லையா? இல்ல பெண்ணை மட்டும் சிருஷ்டிச்சிருக்கலாம் இல்லையா? சோ அவருடைய சாயல் எல்ஷடா என்றால் 1000 மார்பகங்களை உடைய தேவனாம். சோ அவருக்குள் என்ன இருந்துச்சு? ஒரு பெண்மையும் இருந்துச்சு. இப்ப ஆணையும் பெண்ணையும் அவருக்குள்ள இருந்ததை தனித்தனியா எடுத்து பிரிச்சு இவர்கள் ஒரு குடும்பத்துல பழுகி பெருக வேண்டும்னு தன்னுடைய விதையை நமக்குள் வைத்து நம்மள என்ன பண்ணாராம்? ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அவருக்கு நம்மளுடைய குடும்பம் ரொம்ப முக்கியம். சோ வேற எதுவும் அவருக்கு முக்கியம் இல்ல. நீங்கள் கணவன் மனைவியாக குடும்பமாக இருப்பீங்கன்னா எல்லார காட்டிலும் அவருக்கு எது ரொம்ப முக்கியம்? உங்க குடும்பம் ரொம்ப முக்கியம். இந்த குடும்பத்தை விட்டுக்கிட்டு நான் அப்படியே ஆண்டவருக்கு அங்க போறேன் இங்க போறேன்னா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஃபர்ஸ்ட் அவருக்கு எதுதான் ரொம்ப முக்கியம்? உங்க குடும்பம். உங்க குடும்பத்துல நீங்க சீர்படுத்தி அதை கட்டும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களை தடை இல்லாம என்ன பண்ணுவாரு? நீங்க ஊழியத்துக்கு எங்க போகணும்னாலும் ஆண்டவருக்காக செயல்படணும்னா போகலாம். அதை விட்டுட்டு நான் ஆண்டவருக்காக போறேன் குடும்பத்தை விட்டுட்டு போனோம்னா அதுல என்னல பிரயோஜனமே கிடையாது. சில பேருக்கு அது நடப்பது உண்டு. ஆனா ஆண்டவருக்கு எதுதான் முக்கியமா இருந்துச்சு? குடும்பம் தான் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. சோ தம் சாயலில் அவர் நம்ம என்ன பண்ணாரு? சிருஷ்டித்தார். சரி, சிருஷ்டித்தார். சரி, எதற்காக சிருஷ்டித்தார்? வசிப்போமா? 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். சோ நம்ம பூமியின் மேல் இருக்கிற அனைத்தையும் மாத்திரம் இல்ல, சமுத்திரத்தின் மச்சம், ஆகாயத்து பறவை, நாம் ஏதோ பூமியை ஆள்வதற்கு மாத்திரம் உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல. நம்ம சமுத்திரத்தையும் ஆகாயத்தில் உள்ளவைகளையும் நம்ம ஆண்டு கொள்ளும்படிக்கு தான் நம்மள என்ன பண்ணியிருக்கிறாரு? அழைச்சிருக்கிறார். ஸோ பூமின்னு சொல்லும்போது நம்ம எதுவும் வெறும் லேண்ட் ஸ்பேஸ் மட்டும் கிடையாது. வாட்டர் ஸ்பேஸ், அந்த ஆகாயம் எல்லாமே இன்னைக்கு யாருடையது? உங்களுடையதும் என்னுடையதும் தான். ஸோ அவர்கள் என்ன சொன்னாரு? ஆண்டு கொள்ளுங்கள்ன்றார். அப்போ ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹேவ் டொமினியன் ஓவர் இட், ரூல் ஓவர் இட். அதை என்ன பண்ணுங்க? நீங்க ஆளுகைக்குள்ள எடுத்துக்கோங்கன்னு சொல்றாரு. அப்ப ஆளுகை கொடுக்கிறார் அப்படின்னா நீங்க யாரு? உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கிறார். ஆண்டு கொள்ளுங்கள்னா என்னது? உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அசைன்மெண்ட், இல்லைன்னா அவர் உங்களுக்கு கொடுக்கிற வேலை, இந்த அத்தாரிட்டி. அப்போ இப்படி ஒரு அத்தாரிட்டி, ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு அதிகாரத்தை உங்க கையில கொடுத்திருப்பாங்கன்னா, அவர் கொடுத்திருக்கிறாருன்னா அவருக்கு நீங்கள் யார்? நம்ம யாரு? ராஜா. we are the king of the god. சோ நம்மளை எப்படி பாக்குறாரு அவரு? அவருடைய பிள்ளைகள் தான். ஆனா நம்ம அவர் யாரா பாக்குறாரு? இந்த பூமியை நமக்கு கீழே கொடுத்து அவர் நம்மளை இந்த பூமிக்கு ராஜாவாக தான் அனுப்புறார். நம்ம அப்படிதான் பார்த்தார். நம்ம அப்பாக்கள்ல நம்ம யாருதான்? ராஜா தான். அதனாலதான் நம்மளை நம்பி என்ன பண்றாரு? எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள், சீர்படுத்தி கொள்ளுங்கள்னு அவர் நம்ம கையில கொடுத்தார். சோ நாம் அவருடைய மகனாக, மகளாக, புத்திரர்களாக சிருஷ்டிக்கப்பட்டோம். ஆனா இந்த பூமியையும் சமுத்திரத்தையும் ஆகாயத்தையும் ஆண்டு கொள்ளும்படிக்கு ராஜாக்களாக என்ன பண்ணப்பட்டோம்? அனுப்பப்பட்டோம்.
சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கம் அவருடைய பிள்ளைகளாக இருப்பது. நாம் அனுப்பப்பட்ட நோக்கம் இந்த பூமியையும் சமுத்திரத்தையும் ஆகாயத்தையும் ஆண்டு கொள்ளும்படிக்கு அனுப்பப்பட்டோம். வித்தியாசம் புரியுதா? இப்படி நம்மள என்ன பண்றாரு, அனுப்புறாரு. அவருடைய சொந்த சாயலின்படிதான் நம்மள அனுப்புறாரு. ராஜாவாக இரு, ஆண்டு கொண்டு என்னுடைய சித்தத்தை செய்ய, என்னுடைய விருப்பத்தை, ஏன்னா ரூபத்தின்படி அனுப்புறார். தன் விருப்பத்தை நமக்குள் வைத்துதான் அனுப்புறாரு. ஆனா நமக்குள் வைத்து அனுப்பினார். ஆனா அந்த விருப்பத்தின்படி செய் என்று என்ன பண்ணல, நம்மள அவரு எங்குமே கட்டாயப்படுத்தல. இப்படிதான் நீ செய், ஆண்டு கொள்ளுங்கன்னு கொடுத்துட்டாரு. ஆனா இப்படிதான் ஆண்டு கொள்ளணும்னு என்ன பண்ணல, அவர் கொடுக்கவே இல்லை. மனிதனை தன்னுடைய சுய விருப்பத்துல, he has his own will, அப்படி அவர் கொடுக்காம நான் சொல்றபடிதான் செய்யணும்னு சொல்லியிருந்தா அவர் யாரா இருப்பாரு, சர்வாதிகாரியா இருப்பாரு. நம்ம அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணா அப்புறம் நம்ம அவருக்கு அடிமையா இருப்போம் இல்லையா? பிள்ளைன்ற அதிகாரம் இல்ல. பிள்ளை எப்படி இருக்கும், சுதந்திரமா தான் இருக்கும். சொல்லுவார் அப்பா செய்யன்னு, செஞ்சாலும் ஓகே, செய்யாட்டியும் ஓகே. ஆனா எப்பவுமே பிள்ளைதான். அப்பா என்ன செஞ்சாலும் அப்பா அவனை ஏற்றுக்கொள்வார். சோ நம்மள எந்த விதத்திலையும் அவர் என்ன பண்ணல, தனக்கு அடிமையாக சிருஷ்டிக்கல. விருப்பத்துல நீ செய்யன்னு சொன்னார். ஆனா அங்க ஒரு அன்பு இருந்தது. அந்த அன்பு தான் சொன்ன, ஒரு காரியத்தை செய்யறதுக்கு ஒரு கீழ்ப்படிதலும் ஒரு டிசிப்ளின், ஒபேயிங் அண்ட் டிசிப்ளினிங் நமக்குள்ளிருந்து எப்படி வரணும்னா, இட் ஷுட் நாட் கம் அவுட் ஆஃப் லா. நியாயப்பிரமாணத்தின் மூலமாக இப்படி செய், அதை செய் அப்படின்னு சொல்லி ஒரு குச்சியை வச்சு ஒருத்தர் செய்யும் பொழுது அங்க ஒரு ஒபீடியன்ஸோ ஒரு கீழ்ப்படிதலோ கண்டினியூஸா என்ன பண்ண முடியாது, நடத்த முடியாது. ஆனா அந்த அன்பில் வரும் பொழுது அந்த கீழ்ப்படிதலும் அந்த ஒழுக்கமும் அங்க அந்த அன்பினால என்ன பண்ணப்படும், பூரணமாக்கப்படும். அதனாலதான் தன்னுடைய ஆவியை, அன்பின் ஆவியை நம்ம மேல என்ன பண்ணியிருக்கிறாரு, அளவில்லாமல் ஊற்றி இருக்கிறார். அப்ப நம்ம கிட்டே ஊத்தி இருப்பாருன்னா ஆதாம்கிட்ட ஊத்தி இருப்பாரா, ஊத்தி இருக்க மாட்டாரா? ஊத்தி அந்த ஃப்ரீ வில்ல தான் அனுப்புனார். சோ அந்த அன்பினாலதான் அவர் சாயங்கால வேலையில, குளிர்ச்சியான வேலையில எல்லாம் என்ன பண்றாரு, அவ கூட பேச வராரு, உறவாட வராரு. அவனும் அப்பா அப்படின்ட்டு எப்பதான் வருவாரு, காத்திருந்துதான் அவன் போறான். பட் எங்கேயும் அவன் என்ன ஆயிட்டான், மிஸ் ஆயிட்டான். சோ இப்ப நான் உங்களுக்கு சொல்ல வர்றது, the obedience, the obeying the God and the disciplining the God is not come through the law. லால வராது. கீழ்ப்படிதலும் ஒழுக்கம், அந்த ஒழுக்கமும் எதுல வரும், அந்த அன்புல வரும். அந்த அன்புல வரும் பொழுது நம்ம செய்யற அந்த ஒழுக்கம் ஆகட்டும், கீழ்ப்படுதல் ஆகட்டும், ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். இப்ப நம்ம ஒரு ப்ரேயர் டைம் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைம்ல நான் ப்ரேயர் பண்றேன் அப்படின் போது இதை நீங்க ஒரு கட்டாயமா ஒரு லாவா பண்ணீங்கன்னா உங்களால முடியாது. இந்த நேரம் நான் என் அப்பாட்ட பேச போறேன், இப்ப உட்கார்ந்தா நான் அவர் கூட என்ன பண்றேன், உறவாடலாம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த லவ்ல வரும்போது நம்ம ஒரு அரை மணி நேரம் வைக்கிறது அது 1 மணி நேரம் ஆகலாம், 2 மணி நேரம் ஆகலாம், 3 மணி நேரம் ஆகலாம். ஆனா அதுவே கட்டாயம் பண்ணலன்னா அவர் நம்மள வேற மாதிரி ட்ரீட் பண்ணிடுவாருப்பா அப்படின்னு நினைச்சு போய் பயத்துல உட்கார்ந்தோன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, கண்டிப்பா அந்த ஜெபத்துல உட்காரவே முடியாது. சோ இப்படி நம்மளை யாரா உருவாக்கி இருக்கிறாரு, மகனாக சிருஷ்டித்தார். யாராக அனுப்பப்பட்டோம், ராஜாக்களாக அனுப்பப்பட்டோம். சரி, இப்போ நான் 2 விஷயத்த உங்களை கற்பனை பண்ண சொல்றேன். உங்க மைண்ட் செட் இப்ப வரணும். ஏன்னா இப்போ இங்க ஒரு என்ன நடக்க போகுது, ஒரு அபிஷேகம் நடக்க போகுது, ஒரு பட்டாபிஷேகம் இப்போ என்ன ஆக போகுது, நடக்க போகும்போது இப்போ ஒரு அப்பா இருக்கிறார். யார் இருக்கிறாரு, ஒரு அப்பா இருக்கிறாரு. இப்ப அந்த அப்பா என்ன பண்ண போறாருன்னா, தன் மகன்கிட்ட எல்லா பொறுப்பையும் என்ன பண்றாரு, கொடுக்கிறார். இப்ப அந்த அப்பாவோட மனநிலை எப்படி இருக்கும், சரிப்பா இதெல்லாம் எல்லாம் வச்சிருக்கேன், இதெல்லாத்தையும் எடுத்து என்ன பண்றேன், உன் கையில கொடுக்கறேன்னு சொல்லும் பொழுது இப்ப அந்த அப்பாவோட மனநிலை எப்படி இருக்கும், என் பையன் நல்ல பையன்பா, நான் கொடுக்குற எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவான், சரியா பண்ணிடுவான். விட்ட ஓவர்ஃபுல் ஜாய் இருக்கும். அப்பா நான் ரெஸ்ட் எடுக்க போறேன். 7ஆம் நாள் அவர் என்ன பண்ணாரு, தன் கிரியைகளை எல்லாம் முடித்து ஓய்ந்து இருந்தார். அப்படிதான் அவர் நம்ம அப்பா நம்ம கையில கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணாரு, அப்பா என் புள்ள கையில கொடுத்துட்டு நீ என் புள்ள எல்லாம் பார்த்துக்குன்னு சொல்லி என்ன பண்ணாரு, அவர் அந்த ரெஸ்டிங் சென்ஸுக்கு போயிடுவான். இப்போ ஒரு மகன், இப்ப நீங்க தான் அவருடைய மகன், ராஜாவாக உங்களை பொறுப்புல ஒப்பு கொடுக்க போறாரு, உங்களை பட்டாபிஷேகம் பண்ண போறாரு. அப்ப உங்க மனநிலை எப்படி இருக்கும்? எப்படியாச்சும் என் அப்பா சொல்றதுக்கு, என் அப்பா பேருக்கு எந்த விதத்திலையும் கலங்க வந்துடக்கூடாது. என் அப்பா எனக்கு என்ன, எனக்கு நம்பி ஒரு வேலையை கொடுத்துருக்கிறாரு, நான் அதை எப்படி ஆகிலும் அவர் சொல்றபடியே என்ன பண்ணணும், செய்து முடிக்கணும். சோ பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதுவே செய்ய மாட்டார். அந்த மனநிலை தான் யாருக்கு இருந்திருக்கணும், ஆதாமுக்கும் இருந்திருக்கும். சோ அதே மனநிலையில தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, அவனை பட்டாபிஷேகம் பண்றாரு. திருப்பி வாசிப்போமா, 1ஆவது அதிகாரம்
28 அதே செனாரியோல இருங்க. அப்படியே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்க தலை மேல கரை வச்சு அவர் ஆசீர்வதிக்கிறத நீங்க பாருங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் படுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்கள் என்ன பண்றாரு? ஆசீர்வதித்தார். பூமியில மொத மனிதனை அவர் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். எப்படி சொல்றாரு? பழுகி பெருகி பூமியை நிரப்பி பூமியை கீழ்ப்படுத்தி பூமியை ஆண்டு கொள்ளுங்கள். பூமியை மாத்திரமல்ல, எதை சொன்ன? சமுத்திரம், ஆகாயம் அனைத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்ம மனநில அப்படிதான் இருக்கணும். நான் மகனாக சிருஷ்டிக்கப்பட்டேன், ராஜாவாக அனுப்பப்பட்டேன். எதற்கு ராஜாவாக அனுப்பப்பட்டேன்? பழுகி பெருகி பூமியை நிரப்பி பூமியை கீழ்ப்படுத்தி ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆண்டு கொள்ளும்படிக்கு தான் என்ன அனுப்புனார். சரி, இப்ப இது ரெண்டா பிரிக்கணும். பழுகி பெருகி பூமியை நிரப்புறது, அடுத்தது கீழ்ப்படுத்துறது, ஆண்டு கொள்ளுங்கள். இந்த பழுகி பெருகி பூமியை நிரப்புறதுக்கு நீங்க ஏதாச்சும் செய்யணுமா? ஒண்ணுமே நம்ம செய்ய வேணாம். ஏன்னா அவருடைய வித்து நமக்குள்ள இருக்குது. அந்த வித்து என்ன பண்ணிடும்? ஆட்டோமேட்டிக்கா பழுக ஆரம்பிச்சிரும், நிரப்ப ஆரம்பிச்சிரும், பூமிய நிரப்பிடும். ஓகேவா? வித்தியாசம் புரியுதா? பழுகிறது, பெருகிறது, நிரப்புறது எல்லாமே அவர் கையில தான். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 9, 10. ஃபர்ஸ்ட் 9 வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்பும் நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். எங்கிருந்து முளைக்க பண்ணினார்? பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். சோ உங்களுக்குள்ள இருந்து பழுகுதலும் பெருகுதலும் பூமியை நிரப்புதலும் அவரே செஞ்சிருவார். நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். இந்த ஜனங்கள் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி மகிழ்வார்கள். சோ நீங்க அவருக்குள்ள ஆண்டவர் இதெல்லாம் செஞ்சிருக்கிறாருன்றதுல நீங்க சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடு இருந்தா போதும். ஏன்னா நீங்க அவரோட வித்து. சோ அந்த வித்து என்ன ஆகாம போகாது, பழுகி பெருகாம போகவே போகாது. சோ இந்த வித்து எப்படி பெருகும்? 10வது அதிகாரம். தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. சோ நமக்குள்ள இருந்து ஒரு நதி ஓடி நம்மள ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ண வச்சிரும்? பழுகி பெருகி எல்லாத்தையும் செஞ்சிரும். ஓகேவா? இதுக்கு நிறைய அர்த்தம் உண்டு. கிறிஸ்துன்னு சொல்றதுக்கு நிறைய இருக்கு. இப்ப நம்ம வார்த்தை டொமினியன் மட்டும் பாக்குறதுனால இத கிராஸ் பண்ணி போயிடலாம். சோ பழுகி பெருகி பூமியை நிரப்புகிற வேலை நம்ம வேலை இல்ல. என்னாகமம் 23, 24 வாசிச்சு பாத்தீங்கன்னா இவங்க தண்ணீர்ல இவங்க வித்து போகும், இந்த வித்து போகிற இடம் எல்லாம் என்ன ஆயிரும்? முளைச்சிருன்ட்டார். சோ நமக்குள்ள அவருடைய தண்ணி இருக்கு. நம்ம ஜீவ தண்ணீரை நம்ம மொண்டு கொடுக்க 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 ஆட்டோமேட்டிக்கா நம்ம வித்து பழுகி பெருகி இதோ இந்த பூமியை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். என்னாகும் 23ல பார்க்கும்போது அந்த ராஜா ஒரு எதிரி இஸ்ரவேலர்களை பார்த்து அவன் பயந்து என்ன சொல்றான்? ஐயோ, பூமிய நிரப்புறவங்க வந்துட்டாங்க, இங்க என்ன பண்ணிடுவாங்க? மாடு புல்லு மேயறது மாதிரி நம்மள என்ன பண்ணிடுவாங்க? மேய்ஞ்சிட்டு போயிருவாங்கன்றாங்க. சோ எதிரிக்கு நம்மளுடைய பலன் தெரியும், நம்ம தான் நம்மளுடைய பலன் அறியாதபடிக்கு இருக்கிறோம். இந்த நாள்ல நம் கண்கள் திறக்கப்படுவதாக. சோ ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கையில எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு. ஒரு தந்தையாக குமாரனுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அவை எல்லாவற்றையும் செஞ்சுதான் நம்ம கையில கொடுத்தாரு. விருட்சங்க, உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பழம், என்னென்ன வேணுமோ வாட் எவர் இட் இஸ், அதை செஞ்சு கொடுத்துட்டார். இப்ப நம்ம பொறுப்பு என்ன? அதுதான் நம்ம பொறுப்பு. என்னது? பூமியை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ற பொறுப்பு தான் நமக்கு. சோ இந்த பூமியை கீழ்படுத்தணும்னா அப்ப அந்த பூமி ஒரு கீழ்ப்படியாமைக்குள் இருந்திருக்கு. சோ அது என்ன கீழ்ப்படியாமைன்றத புரிஞ்சுட்டு நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்? இந்த பூமியை கீழ்ப்படுத்தி ஆளுவதுதான் நம்மளுடைய வேலையாக இருக்கு. ஆனா இந்த கீழ்ப்படுத்துறதுன் போது நம்ம ஆட்சி எப்படிப்பட்டதாக இருக்கணும்? கொடுங்கோலாட்சியா செங்கோலாட்சியா? இப்ப பூமியை ஆண்டு கொண்டு இருக்காங்க. எப்படி ஆண்டு கொண்டு இருக்காங்க?
ஒன் சைட் ஆஃப் பீப்புள் எப்பவுமே என்ன பண்ணிட்டே இருக்காங்க, பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்காங்க. ஸோ வர நாட்கள்ல ஆட்சி நம்ம கைக்கு வரப்போகுது, ஏற்கனவே இருக்கு. ஆனா இன்னும் எல்லாருக்கும் தெளிவு வரும் பொழுது இந்த பூமியை ஆளும்படிக்கு என் கையில தான் கொடுத்துருக்கிறாருன்ற பொறுப்புகள் இப்ப அநேகருடைய கையில வரப்போகுது. அப்ப வரும்பொழுது நான் எவ்வாறு ஆட்சி செய்வேன்றதை நம்ம என்ன பண்ணிடணும், இனியிருந்தே தீர்மானிக்கணும். ஸோ அன்பின் ரூபத்தின்படி அவர் அந்த சாயலாக உருவாக்கினார் அப்படின் போது அவருடைய சாயல் என்ன, அவர் அன்பாகவே இருக்கிறார், அதுதான் அவருடைய சாயல். சோ அந்த அன்பினாலே நான் இந்த பூமியை ஆளும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கேன். அவருடைய சமாதானத்தை, அவருடைய சந்தோஷத்தை, அவருடைய அன்பின் அந்யோன்ய ஐக்கியத்தை, ஒருவருக்கு மேல் ஒருவர் இருக்கிற அந்த கனத்தை, மகிமையை நான் செலுத்தும்படிக்கு, அந்த பச்சாதாபத்தை அனைவருக்கும் கொடுக்கும்படிக்கு, ஒப்புரவை அனைவருக்கும் கொடுக்கும்படியான ஆட்சி தான் என் கையில வந்திருக்கு. நம்முடைய ஆட்சி எப்படிப்பட்டது, செங்கோலின் ஆட்சி, அது கொடுங்கோலின் ஆட்சி அல்ல. சோ இந்த 19 பாத்தீங்கன்னா ஆதாம் 2:19 ஆண்டவர் எல்லாத்தையும் உருவாக்குனாரு. எல்லாத்தையும் உருவாக்கிட்டு ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு யாருக்கிட்ட கொண்டு வராரு, தாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படிக்கு. ஏன் அவருக்கு பேர் வைக்க தெரியாதா? அந்த வார்த்தையோட வல்லமை அவனுக்குள் எப்படி செயல்படுது, அவர் வார்த்தையில தானே அவனை சிருஷ்டித்தாரு. அதே வார்த்தையின் வல்லமை ஆதாமுக்குள் எப்படி செயல்படுகிறதுன்றது பார்க்க வராரு. சோ ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டான். எப்படி வருது பாத்தீங்கன்னா, அழகா வருது. அந்தந்த ஜீவ ஜந்துக்கு எந்தெந்த பெயரை ஆதாம் பெயரிட்டானோ அது அதற்கு பெயராயிற்று. பேருன்றது என்ன இருக்கு, ஒரு நமக்குமே பேருன்றது ரொம்ப முக்கியம். இப்ப பிள்ளைங்களுக்கு பேர் வைக்கும் போது கவனமா வைக்க சொல்றாங்க. ஏன்னா அந்த பேரை சொல்லி என்ன பண்றாங்க, கிண்டல் அடிப்பாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்கு, இப்படி பேர் வச்சிடாத. சோ இப்ப அந்த பேருக்குன்னு ஒரு கேரக்டர் உண்டு. சோ அவன் இட்ட பெயர், அவன் அந்த பேர் அந்த வார்த்தையில அவன் வாயிலிருந்து சிருஷ்டிக்க சொல்லும் பொழுது அந்த பேர்ல என்ன வல்லமை இருந்துச்சோ அந்த வல்லமையின்படியே ஒவ்வொரு மிருகமும் சிருஷ்டிக்கப்பட்டுச்சான். புரியுதா? இப்ப அதுக்கு சிங்கம் அப்படின்னு அவன் பேர் வைக்கிறானா, அந்த சிங்கம்ன்ற பேருக்குள்ள என்னென்ன வல்லம் இருந்துச்சோ அதன்படியே சிங்கம் உருவானது. சிருஷ்டிக்கிற வல்லமை பேர்ல இருந்துச்சு, அவன் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் இருந்துச்சு. சோ அவன் புலின்னு பெயர் வைக்கிறானா, புலி அப்படிதான் உருவாச்சு. கரடின்னு உருவாக்குனானா கரடி அப்படிதான், எலின்னு சொன்னானா எலிதான், கரப்பாம்பூச்சின்னு சொல்லியிருப்போம், கரப்பாம்பூச்சி அப்படிதான் ஆச்சு. சோ அது அந்த பேர் இருந்த வல்லமையின் படியே உருவானது. சோ அவனுக்குள் இருந்த ஆளுகை முதல் அவன் எங்க இருந்து வெளிப்பட்டுச்சு, அவனை ராஜாவா உருவாக்குனாரு. அவனுடைய ஆளுகை எங்கே வெளிப்பட்டது, அவன் வாயிலிருந்து சொன்ன வார்த்தையினாலே உருவானது. அவர் வார்த்தையில தான் பூமியை சிருஷ்டித்தார். இவனோட ஆளுகை எங்க தான் தொடங்குச்சு, வார்த்தையில தான் தொடங்குச்சு. சோ நமக்கு இன்னைக்கு ஒரு ஆளுகை கொடுத்திருப்பாரானால் அந்த ஆளுகை எங்கிருந்து தான் தொடங்குது, நம் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலிருந்து தொடங்குது. சோ நமக்கு சிருஷ்டிக்கிற வல்லமை உண்டு. சோ அதனாலதான் நம்ம பிள்ளைகளை பத்தி பேசும்போதோ இல்ல மற்றவர்களை பத்தி பேசும்போதோ நம்ம குடும்ப காரியங்களை குறித்து பேசும்பொழுதோ நம்ம வாயில நிறைவான வார்த்தையை பேசணும். ஐயோ எனக்கு இவ்வளவு கஷ்டமே, இல்ல இந்த கஷ்டம் எல்லாம் மாறிடும், தேவனுடைய செழிப்பினாலே நான் செழித்திருப்பேன். ஒரு நோய் வருதா, ஐயோ இந்த நோய் அப்படி பண்ணிரும் இப்படி பண்ணிரும் அப்படின்னு மத்தவங்க சொன்னாலும் இல்ல, இது பக்க வழியாய் வந்தது, பக்க வழியாவே என்ன பண்ணிரும், ஓடி போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சோ கொடுக்கிறாரு. அந்த வல்லமையின்படிதான் நம்ம என்ன பண்றோம், பிரதமர் ஒரு வார்த்தையை வாயிலிருந்து புறப்பட்டு ஆணையாக இடும் பொழுது அந்த வார்த்தை எப்படியே அதத்தான் ஆட்சிக்கு கீழே இருக்கவங்க கேட்டு ஆகணும், வேற வழியே கிடையாது. அப்ப அது மாதிரிதான் உங்க வாய்க்குள்ள ஒரு வார்த்தையை போட்டிருப்பாங்கன்னா அந்த வார்த்தையின்படிதான் என்ன பண்ணணும், சகலமும் கீழ்ப்படியணும். நம்ம பயந்து ஒரு ஆணையை வெளியிடணும்ன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நான் அவருடைய மகளாக அவருடைய ராஜாவாக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்கேன். ஐயோ நான் இப்படி சொல்றேனே இது நடக்குமான்னு கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஏன்னா என் வார்த்தையில என்ன இருக்கு, ஆளுகையின் தன்மை இருக்குது. சோ என் வார்த்தை அவ்வளவு விலையேறப்பட்டது. சோ முந்தி வந்த ஆதாம் எதனால் உண்டானவன், மண்ணினால் உண்டான ஆதாமே
அவன் சொன்ன அந்த வார்த்தையின்படி, அவன் இட்ட பெயரே அந்த ஜீவ ஜந்துக்கு பெயராயிற்று என்றால், பிந்தி வந்த ஆதாம் எதால் வந்தவர்? உயிர்ப்பிக்கிற ஆவியினாலே வந்தவர். அவர் மண்ணினால் உண்டாக்கப்பட்டவர் அல்ல. பரிசுத்த ஆவியானவருடைய நிழல் உன்மேல் நிழலிடும். தேவ ஆவியானுடைய பலன், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் தங்கும்னு சொன்னாரு. சோ அப்படிப்பட்ட ஆவியினாலே பிறந்த ஆதாம் கிறிஸ்துவானவர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை சொல்லி இருப்பாரானால், எத்தனை ஆசீர்வாதங்களை அவர் நம்ம கொடுத்துட்டாரு, அது நம் வாழ்க்கையில் செயல்படாமல் இருப்பது எப்படி? செயல்படுவது அதிக நிச்சயமாமே. சோ அவனுடைய வார்த்தையே அப்படி ஆயிற்றென்றால், ஆதாமுடைய வார்த்தையே அவைகளுக்கு பெயராயிற்றென்றால், இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வந்து அவரு நமக்குன்னு சிலுவையில செஞ்சுட்டு போன எல்லா வல்லமைகளும் நம்ம வாழ்க்கையில நடக்காம இருப்பது எப்படி? சோ அதை நம்ம அறிந்தவர்களாய், சோ இததான் நம்ம தியானிக்கணும்னு இது பண்ணணும். சரி, அப்ப கிறிஸ்து சொன்ன வார்த்தை மட்டும்தான் நிறைவேறுமா? நான் சொன்ன வார்த்தை நிறைவேறாதா? கண்டிப்பாக நம்ம சொன்ன வார்த்தை நிறைவேறும். எப்படி நிறைவேறும்? நம்மளும் மண்ணினால் பிறந்தவர்களா? இல்லையே. நாம் எப்ப இயேசு கிறிஸ்துவோடைய ஆயிட்டமோ, அறிந்து கொண்டோமோ, எப்பவுமே இயேசு கிறிஸ்துவோடைய பிள்ளைகள் தான். நம்ம அறிந்து கொண்டோம் இல்லையா? சோ நம் ரீபார்ன், அவரை அறிந்து கொண்ட பொழுது என்ன ஆயிட்டோம்? நம்ம புதிதாய் அப்போ புதிதாய் பிறந்தவர்கள் நம்ம யாரு? மாம்சத்தினாலாவது இரத்தத்தினாலாவது புருஷத்தின் நிசித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். தேவனாலே பிறந்தவர்கள்னா யாரு? நாமும் ஆவியினாலே பிறந்தவர்கள். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், கிறிஸ்துவை உயிர்ப்பித்த அதே ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கின்றார். அப்போ அவர் நமக்குள் இருப்பார் என்றால், நாம் சொல்லுகிற வார்த்தை எப்படி செயல்படாமல் போகும்? செயல்படுவது அதிக நிச்சயமாமே. அப்ப அவர் நமக்குள் இருக்குதுன்னா, அவர் நமக்குள் இருக்கிறார் என்றால்னே சொல்லக்கூடாது, இருக்கிறார். அவர் நமக்குள் இருக்கிறார். அதனால சுகம் என்ற பெயரை நீங்க உச்சரிச்சீங்கன்னா அங்க என்ன ஆகணும்? சுகம் உண்டாகும். நீங்க பலப்படுன்னு ஒருத்தவங்களை பார்த்து சொன்னீங்கன்னா அங்க என்ன ஆகணும்? பலப்படணும். மறுத்திருக்காங்க அவங்க முன்னாடி, உயிர் தெழு அப்படின்னு சொன்னா அங்க என்ன ஆகணும்? உயிர் தெழுதல் நடைபெறணும். அப்புறம் நீங்களே சொல்லுங்க, குணப்படு அப்படின்னு ஒருத்தவங்களை பார்த்து நீங்க சொன்னீங்கன்னா அங்க என்ன ஆகணும்? குணப்படுதல் அப்படியே ஆக வேண்டும். இப்படி அநேகம் சொல்லிட்டே போனோம். ஸோ இன்னைக்கு இதெல்லாம் ஹோம்ஒர்க் எழுதுங்க. என்னெல்லாம் நான் சொல்லும் பொழுது தேவன் எனக்கு என்னென்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு, சிருஷ்டிக்கிறவர் ஆசீர்வாதமா தான் இருப்பாங்க. So they are blessed. நீ செழிப்பா இருப்ப, உன் வாழ்க்கையில கவலை இருக்காது. கண்ணே தான் என்னென்னலாம் நீங்க என்னென்ன சொல்றீங்களோ அத்தனை வார்த்தையையும் உங்களுக்கு சொல்லும் போது அது அப்படியே ஆகும், பிறருக்கு சொல்லும் பொழுதும் அது அப்படியே ஆகும். இதுக்கு ரொம்ப முக்கியம் எது? என் வாயில இருக்கிற வார்த்தை. ஸோ டொமினியன், எனக்கு ஆளுகை ஆரம்பிக்குது. ஆண்டு கொள்ளும்படிக்கு என் கால் கீழே தான் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா நான் கீழ்ப்படுத்த வேண்டும் என்றால், நான் ராஜான்ற அறிதல் எனக்கு ஃபர்ஸ்ட் வரணும். அந்த ராஜாக்குரிய அந்த டொமினியன் பவர் எங்க தொடங்குதுன்னா, என் ஆளுகை எங்கே தொடங்குதுன்னா அது என் வார்த்தையில் தொடங்குகிறது. ஸோ என் வார்த்தையில நான் எங்க சொல்றேனோ அதன்படியே எல்லாம் சிருஷ்டிக்கப்படும். புரியுதோ? ஸோ கம்மிங் டு த கன்க்ளூஷன், ஃபர்ஸ்ட் நான் தேவனுடைய சாயல், அவருடைய பிள்ளையாக படைக்கப்படுகிறேன், சிருஷ்டிக்கப்பட்டு அவருடைய ராஜாவாக நான் அனுப்பப்படுகிறேன். இந்த பூமியை ஆண்டு கொள்ளும்படிக்கு ராஜாவாக அனுப்பப்படுகிறேன். ராஜாவாக அனுப்பப்படுகிற எனக்குள் எங்கே ஆளுகை தொடங்குகிறது என்றால், என் ஆளுகை வார்த்தையிலே தொடங்குகிறது. நான் என்னென்ன சொல்றேனோ அப்படியே செயல்படும்படிக்கு, அது அப்படியே உருவாகும்படிக்கு சிருஷ்டிக்கிற வல்லமை எனக்குள் இருக்கிறது. ஸோ இதை தியானிப்போம். அதை சொன்னேன், நம்ம ரெவலேஷன் வரையும் போகணும். 1 வருஷம் போனாலும் சரி போவோம்.